வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பேரிச்சம்பழத்தில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால தொடர்ந்து பேரிச்சம்பழத்தை நம்ம உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் பேரிச்சம்பழத்தில் கிடைக்கும். குறிப்பாக காப்பர், பொட்டாசியம், நார்சத்து, மேங்கனீஸ், விட்டமின் B6, மெக்னீசியம் போன்றவற்றை கூட பெறலாம். தொடர்ந்து பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு என்னென்ன மாதிரியான மருத்துவமைகள் கிடைக்கப்பெறுது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்பு பலம் பெறுவதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்கள் எல்லாமே எலும்புகளை பலப்படுத்தும். இந்த சத்துக்கள் எல்லாமே அதிகமாக பேரிச்சம்பழத்தில் இருக்குது. பேரிச்சம்பழம் மனிதர்களினுடைய உடல் எலும்புகளின் தேய்மான பிரச்சனையை சரி செஞ்சு மேலும் எலும்புகளுக்கு உறுதித்தன்மையும் அளிக்குது. எலும்புகள் வலுவிழக்கிறது, மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கு நினைக்கிறவங்கலாம் தொடர்ந்து பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். அதே போல் அந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளவும் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு தொடர்ந்து தினமும் பேரிச்சம்பழம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். ஸோ எலும்புகளை பலப்படுத்திக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். உடலில் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். இதனால ரத்த அணுக்கள்லாம் சரியான அளவு நமக்கு வந்து இருக்கும். பழ வகைகள்லாம் அதிகமாக இரும்பு சத்து பேரிச்சம்பழத்துலையும் இருக்கு. சிலருக்கெல்லாம் உடல்ல ரத்தத்தினுடைய அளவானது மிகவும் குறைவாக இருக்கும். இதனால அவங்களுக்கு ரத்த அணுக்களும் குறைவாக இருக்கும். அவங்க அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்பட்டு இதனால நாள் முழுவதுமாகவே சோர்வாக இருப்பாங்க. தலைவலி, களைப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும். இந்த ப்ராப்ளத்தை அவங்க கியூர் பண்ணிக்கிறதுக்கு, அவங்களுடைய உடல் ரத்தத்தை போதுமான அளவுக்கு அதிகரிச்சுக்கிறதுக்கு, ரத்த அணுக்களினுடைய செயல்பாடெல்லாம் மேம்படுத்திக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வரும்போது ரத்த சோகை நமக்கு சரி பண்ணப்படும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பேரிச்சம்பழம் இரும்பு சத்து இருந்திருக்கக்கூடியது. இந்த வளமான இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும் பொழுது ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும். அதாவது ரெட் பிளட் செல்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதன் மூலமாக ரத்த புரதமான ஹீமோகுளோபின் அதிகரிக்கப்படும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய இந்த அனிமியா ப்ராப்ளத்தை நம்ம வந்து கியூர் பண்ணிக்கலாம். உடலில் ரத்தத்தினுடைய அளவு அதிகரித்து ரத்தம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை பெறுவதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம் ரத்தம் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுமே குணப்படுத்தும். கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கு, கூர்மையாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். உடல் உறுப்புகளில் நாம் அதிகமாக எந்த பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்னு பார்த்தீங்கன்னா கண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொருவருக்குமே கண் பார்வை திறனானது மங்களாக இல்லாமல் தெளிவாக தெரிஞ்சாதான் எந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, வருவதற்கு, ஒரு சில வேலைகளை செய்கிறதுக்கு, படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் இன்றைய காலத்தில் கண் பார்வை குறைபாடு அனைவருமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. இதற்கு காரணம் அவங்க சரியான ஊட்டச்சத்து கண்களுக்கு அளிக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதால தான். இதனால சிலருக்கு கண் பார்வை மங்குதல், மாலைக்கண் நோய் போன்ற குறைபாடுகள்லாம் ஏற்படுது. தொடர்ந்து பேரிச்சம்பழம் சாப்பிடுவர்களுடைய கண்களினுடைய பார்வை திறன் வந்து அதிகரிக்கும். கண்புரை போன்ற, மாலைக்கண் போன்ற எந்த விதமான கண்கள் சார்ந்த பிரச்சனை ஏற்படுவதையும் நாம் தடுத்துக் கொள்ளலாம். அந்த பிரச்சனைகளையும் குணப்படுத்திக் கொள்ளலாம். எனவே கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுத்து கண் பார்வையை கூர்மையாக்குறதுக்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதயம் பலம் பெறுவதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். இதய சம்பந்தப்பட்ட நோயால இப்போது பலரும் வந்து பாதிப்படைகிறாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு அதிக மன அழுத்தம், கவலை, டென்ஷன் இது மாதிரியான செயல்களால் பெரும்பாலானவருக்கு இதயம் பாதிப்படையுது. ஸோ ஸ்ட்ரெஸ், டென்ஷனாக நமக்கு வந்து இருக்கக்கூடாது. அப்புறம் அதிகமான கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு சேரும்பொழுது இதயம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ கொலஸ்ட்ராலை வந்து நமக்கு கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணிட்டு நல்ல கொலஸ்ட்ராலை மட்டும் வளமான அளவில் வைக்கணும் அப்படின்னா பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தில் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதால மேலும் கெட்ட கொழுப்பையும் குறைத்து நல்ல கொழுப்பை மட்டும் வளமான அளவில் வைத்து மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகளையுமே வந்து நமக்கு தடுத்து நிறுத்தி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது குணமும் படுத்திடும். அப்போ இதயத்தில் வந்து தமனிகள் வீக்கம் அடைவது, இதய தசைகள் வந்து வலுவிழுந்து போவது, இது போல எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தீர்வளிப்பதற்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். விட்டமின் A என்னும் சத்தின் குறைவால் தான் நமக்கு வந்து கண் பார்வை மங்கலாக ஆரம்பிக்கும். அதே போல கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளான மாலைக்கண், கண்புரை போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இது எல்லாத்தையுமே வந்து குணப்படுத்துறதுக்கு பேரிச்சம்பழம் தான் மிக சிறந்த மருந்து. இந்த கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் அவதிப்படுபவர்கள்லாம் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது அதை கியூர் பண்ணிட்டு அந்த கண் பார்வையை கூர்மையாக மாற்றிக்கலாம். மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்டவங்களாம் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும்னா பேரிச்சம்பழத்தை தேனோட கலந்து ஊற வைத்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்கும். இதனால கண் பார்வை கோளாறுகளுமே நீங்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ண முடியும்னா பேரிச்சம்பழத்தை தேனோட கலந்து ஊற வச்சு சாப்பிடும்போது அந்த பிரச்சனையை வந்து கியூர் பண்ணிக்கலாம். மற்ற பார்வை கோளாறுகளுமே உங்களுக்கு நீங்கும். பேரிச்சம்பழம் செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது. இதனால செரிமானத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் பேரிச்சம்பழங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சீரற்ற குடல்
உடல் இயக்கம், மலச்சிக்கல் அல்லது வேறு ஏதாவது செரிமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா பேரிச்சம்பழத்தை தொடர்ந்து நீங்கள் உட்கொண்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வளித்து குடல் புற்றுநோயே வரக்கூடிய அபாயத்தை வந்து உங்களுக்கு குறைக்கும். இதனால் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் எடுத்துக்கொள்ளும் போது நலமோடு இருக்கலாம். பேரிச்சம்பழத்தோடு நீங்கள் பாதாம் பருப்பு சேர்த்து பாலில் கலந்து கொதிக்க வைத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சி உங்களுக்கு நீங்கும். நரம்புகள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்கப்படும். உடல் நரம்புகள் ஸ்ட்ராங் ஆகிடும். உங்களுடைய உடம்பும் வந்து பலமாயிடும். இது தசைகளுக்கும் எலும்புகளுக்கும் பலம் கொடுத்து உடலை பலம் சேர்க்கும். நரம்பு தளர்ச்சியெல்லாம் உங்களுக்கு நீங்கிறதால ஞாபக சக்தி வந்து உங்களுக்கு கூட ஆரம்பிக்கும். கை கால்களில் ஏற்படக்கூடிய தளர்ச்சி கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக போயிடும். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து தமனிகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கும். இதனால தான் இதய நோய்கள் வரக்கூடிய ஆபத்தை பேரிச்சம்பழம் உங்களுக்கு குறைக்குது. பேரிச்சம்பழத்தில் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு உடல் எடை சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் ஏறுவதற்கு ஆரம்பிக்கும். இப்போது உடல் வந்து ரொம்பவே பலகீனமாக மெலிந்து போயிருக்கிறவங்களாம் அவங்களுடைய உடல் எடையை மீண்டும் திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராக்டிஸ் கூடிய பேரிச்சம்பழத்தை பாலில் ஊற வைத்து எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அது வலுவான சத்துக்களை கொடுக்கும். நரம்புகளையும் எலும்புகளையும் தசைகளையும் வலுப்படுத்தி உங்களுடைய அந்த இழந்த உடலை திரும்ப மீட்டு தரும். சரியான அளவில் கட்டுக்கோப்பாக உங்களுடைய உடல் எடையை நீங்கள் பராமரிச்சிக்கலாம். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய மூளையினுடைய செயல்பாடு திறனை மேம்படுத்தும். அதாவது ஞாபகப்படுத்தக்கூடிய தன்மை, ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி, எதையுமே நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் போன்ற நிறைய நன்மைகளை வந்து பேரிச்சம்பழம் உங்களுக்கு கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மூளையினுடைய சிந்தித்து செயல்படக்கூடிய திறனை பெற்றுக்கலாம். கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக நீங்கள் இருப்பீங்க. படிக்கக்கூடிய குழந்தைகளை தொடங்கி முதியவர்கள் ஆரம்பித்து இளைஞர்களில் தொடங்கி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழத்தை கொடுக்கலாம். இப்போது பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற நரம்பியல் சார்ந்த மறதி நோய்களை தவிர்க்கக்கூடிய பெரியவர்களுக்கெல்லாம் பேரிச்சம்பழங்களை கொடுக்கும்போது அந்த பிரச்சனையிலிருந்து ஓரளவு விடுபடுவதற்கு பெரியவர்களுக்கெல்லாம் பேரிச்சம்பழம் உதவிகரமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்து உடல் இரத்த அணுக்களினுடைய அளவை அதிகரித்து அனிமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை வரக்கூடிய அபாயத்தை குறைக்கும். எனவே உங்களுடைய உடலில் ரத்தத்தினுடைய அளவு சீராக இருக்கணும்னா நீங்கள் தினமும் 3 பேரிச்சம்பழம் சாப்பிட்டாலே போதும். அந்த 3 பேரிச்சம்பழம் உட்கொண்டு வரும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கியூர் ஆகிடும். சளி இருமல் பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா பேரிச்சம்பழத்தினுடைய நீங்கள் கொட்டைகளை நீக்கி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொட்டைகளை நீக்கப்பட்ட பேரிச்சம்பழத்தை வந்து நீங்கள் பாலில் போட்டு காய்ச்சி பருகி வந்தீங்க அப்படின்னா சளி இருமல் உங்களுக்கு வந்து குணமாகும். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எலும்புகள் வந்து பலமிழந்து காணப்படும். இவங்களுக்கெல்லாம் கால்சியம் சத்து வேணும், இரும்பு சத்து வேணும். ஸோ இது ரெண்டுமே வந்து பேரிச்சம்பழத்தில் இருக்குது. இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டு எடுத்துக்கணும். இப்போ உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவு ஒரு வேளை அதிகமாக இருக்கும்பொழுது நீங்கள் பேரிச்சம்பழத்தை பாலில் கலந்து எடுத்துக்கொள்ளும் போது இது உங்களுக்கு இன்னும் தீமைகளை ஏற்படுத்தலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மருத்துவ அறிவுரையின்படி உங்களுடைய பிளட்டில் எந்த அளவுக்கு சுகர் இருக்குது அப்படின்றத முறையாக செக் பண்ணிட்டதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு இந்த கால்சியம் சத்து, இரும்பு சத்து கிடைக்க பெற்று உங்களுக்கு அந்த சுகர் ப்ராப்ளம் வந்து கண்ட்ரோல் ஆகும். அதாவது பிளட்டில் சுகரோடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். உங்களுக்கு அந்த சுகர் ப்ராப்ளம் வந்து நாளடைவில் வந்து விடுபட ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த நீங்கள் பேரிச்சம்பழத்தை வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு சத்துக்கள் வந்து கிடைக்குது, நிறைய விட்டமின்ஸ்கள், மினரல்ஸ்கள் கிடைக்குது அப்படின்னாலே இந்த ஊட்டச்சத்துக்கள் பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் கிடைக்காம போகிறதால உங்களுக்கு என்னென்ன நோய்கள் ஏற்படுதோ அந்த நோய்கள் அனைத்தையுமே நீங்கள் பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது குணப்படுத்தி கொண்டு வராமல் தடுத்து நலமோடு வாழலாம். எனவே தொடர்ந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வளமான அளவில் பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கணும்னா தினமும் 3 பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.